பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக 3 பயிற்சிகளை நான் சொல்லி வந்தாலும் கூட, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஒரு அற்புதமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி. நான் பார்த்தீங்கன்னா பக்தி கிளிட்ஸ்ல தொடர்ந்து 4, 5 வருடமாக செவ்வாயின் சிறப்பு. செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் சற்று உற்று கவனித்து வந்தாலே போதும். இழந்ததை திரும்ப பெறுவதில் ஒரு உத்வேகம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். வெறும் ஜோதிடம் மற்றும் சொல்லி செல்வதை விட மற்ற 3 பயிற்சிகளும் தரக்கூடிய நற்பலனையும் கெடுபலனையும் கூட்டி குறைத்து அளந்து தருகிற ஒரு அற்புதமான வருவாய்க்குரிய ஒரு கிரகம் செவ்வாய். அது எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு? ஏற்கனவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் தேவகுருவும் அசுரகுருவும் அங்கு இருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த மாதம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, 2 குருமார்கள் உங்கள் இடத்தில் இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பெற முடியும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன் மற்ற பேச்சையும். காரணம் அசுரகுருவும் தேவகுருவும் ஒரு இடத்தில் இருப்பது சிறப்பாக இருந்தாலும் கூட அவள் இருக்கின்ற இடம் யாருடைய இடம்? கடகம் யாருக்கு உரியது என்று பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரியது. நல்லவர்களும் பகைவர்களாக மாறுகின்ற ஒரு பேர். நல்ல மனிதர்களை ஏதோ சூழ்நிலை காரணமாக இழந்து விடக்கூடிய நோக்கத்தோடு அவருடைய பகையையும் சந்திக்கிற ஒரு காலமாக இருப்பதனால கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்ற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் செவ்வாய் சூரியன். அதாவது செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்ற சூரியன் ஆகிய 2 கிரகங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அருமையான சந்தர்ப்பம் என்று தான் சொல்வேன். தலைக்கு வந்தது தலைப்பாய கொண்டு போச்சு என்பதை போல ஒரு நிலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையில, அரசியல்ல, பொது வாழ்க்கையில ஒரு நிலையான இடம் எனக்குன்னு இல்லையே. எதுவுமே எனக்கு நிலை இல்லையா? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில். ஆனாலும் ஒரு என்னால நிலையா இருக்க முடியல. மனம் சஞ்சலப்படுகிறது, கலங்கித்தான் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த செவ்வாய் பயிற்சி, குறுகிய கால பயிற்சி. மேஷத்தில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு மாறுகின்றார். கவனமாக கேட்டுவார்கள் போதும். ஜென்மகுரு இந்த நேரத்தில் உச்சமாக இருக்கின்றார். உச்சமாக ஜென்மகுரு இருக்கின்ற காலம் இந்த செவ்வாய் பயிற்சி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகளை வெற்றியாகும். நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல தருணமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மையை செவ்வாய் தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜென்மராசியில குரு அஷ்டமஸ்தானத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அமர்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டம். உடல் நலத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல உடல் தான் காரணம். ஒரு மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டம் பதவியை பெற்றாலும் தன் உடல் சரியாக அமைய வேண்டாலும் அத்தனையும் வீண்தானே, காணல் நீர்தானே, கவனமாக இருந்து விடுங்கள். அதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் சொல்கிறது. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா வாகனம் ஓட்டுவதிலையும் சரி, பிறரோட பழகுவதிலையும் சரி மிக மிக கவனமாக இருக்கும். இரவு நேர பயணங்கள்ல மிக எச்சரிக்கையாக இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் செவ்வாய் உணர்த்துகின்றார். குறிப்பா சொல்ல போனோம்னா அஷ்டம ராசி, அதாவது 8ஆம் இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி. அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வெறுப்பும் விரக்தியும் தான் மேலோங்கி தருகின்ற ஒரு நிலையை தருவார்கள். அந்த வெறுப்பும் விரக்தியும் எங்கு வரும்னு நினைச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்துல இருக்கலாம், இல்ல தொழில இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை காக்கிற ஒரே பயிற்சி இந்த செவ்வாய் தான். செவ்வாய் ஒருவனே அந்த விரக்தி நிலையிலிருந்து உங்களை நல்ல நிலையை தட்டி கொடுத்து கவலைப்படாதீர்கள் என்று வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு சகோதரனாக நண்பனாக இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு அமையும். முடிந்த வரைக்கும் அவசர முடிவுகள், அதாவது திருமணம் போன்ற நிகழ்வு, தொழில் போன்ற புதிய தொழில் தொடக்கம், நண்பர்களுடைய கூட்டு, வெளிநாடு முயற்சி, இந்த மாதிரி முடிவுகளை எல்லாம் அவசரத்தை ஏனோ தானோ என்று எடுத்து விடாதீர்கள். கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுப்பதை செவ்வாய் உணர்த்துகின்றார். பொறுமை நிதானம் அவசியம். அதே நேரத்தில் மன உறுதியை சோதிக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கின்ற நேரமதி. உதவியை பொறுத்த வரைக்கும் தக்க சமயத்துல செவ்வாய் உங்களுக்கு உணர்த்துவார். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டம் கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் சஞ்சரிப்பதனால ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு நெருப்பு
அதை தொட்டால் சுடும் என்கின்றோம். இல்ல தொட்டு பார்ப்பவர் என்பதை பற்றி எல்லாம் அனுபவம் நமக்கு வேண்டாம். சில விஷயங்கள நாமே அனுபவத்தை பெறலாம். சில விஷயத்துல பிறருடைய அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த வகையில கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றமும், முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு. இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் தேவகுருவும், அசுரகுருவும் உங்களுடைய இடத்திலேயே இருக்கின்றார். அதே நேரத்துல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் இருப்பதனால, அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம். அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதோடு, வீண் பழி பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய செய்யாத குற்றத்திற்கு கலங்கிய உங்க மனதிற்கு விடுதலையான நேரம், நிம்மதியான தருணமும் இந்த காலகட்டம் கடகராசி.